ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு techcubers. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கிராஸ் F12 அப்புறம் OLL வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் வந்து PLL ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு 7 அல்காரிதம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 7 அல்காரிதம் மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த PLL ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, PLL ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு PLLனா என்ன தெரிஞ்சுக்குவோம். PLLனா பெர்முடேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். ஆக்சுவலாக நம்ம வந்து OLLனா இந்த எல்லோ கலரை சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த கார்னர் எட்ஜஸ்லாம் வந்து ஷஃப்லாக இருக்கும், அதை வந்து கரெக்ட் பண்ணணும். அதில் 2 விதமாக பிரிச்சுக்கலாம், கார்னர்ஸ் அலோன் அப்புறம் எட்ஜஸ் அலோன். இப்போ இங்கே எட்ஜஸ் மட்டும் ஸ்வாப் ஆகிருக்கு, சில நேரம் கார்னர் ஸ்வாப் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து 7 அல்காரிதம் கொடுக்க போகிறேன், அதோட யூஸ் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த அல்காரிதம், ஃபஸ்ட் அல்காரிதம் எப்படின்னா 1 2 3 இந்த 3 எட்ஜஸை வந்து ஸ்வாப் பண்ணும். எப்படின்னா, ஸோ இங்கே இருக்க ஆரஞ்சு வந்து இந்த இடத்துக்கு போகணும், ஸோ இங்கே இருக்க க்ரீன் இங்கே, ஸோ இது இங்கே, இந்த மாதிரி ஒரு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் வரும். இந்த அல்காரிதம் வந்து எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு L டேஷ், அப்புறம் ஒரு U, அப்புறம் ஒரு L டேஷ், அப்புறம் ஒரு U டேஷ், L டேஷ், U டேஷ், தென் திருப்பி ஒரு L டேஷ், இப்போ வந்து ஒரு U, அப்புறம் ஒரு L, அப்புறம் ஒரு U, அப்புறம் ஒரு L2. ஸோ இந்த அல்காரிதம் போட்டால் இதை சால்வ் பண்ணலாம். அண்ட் இப்போ செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ், இப்போ ரெண்டாவது கேஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ இங்கே இருக்க கலர் இங்கே, அப்புறம் இது இங்கே, ஸோ இது இங்கே. ஓகே, இந்த அல்காரிதம் எப்படி பண்ணணும்னா, R U dash R U R U R U dash R dash U dash R2. ஓகே, நம்ம பார்க்க போகிற தேர்ட் கேஸ் என்னன்னா, இதுவும் கார்னர்ஸ் மட்டும்தான் ஸ்வாப் பண்ணோம், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. எப்படின்னா, ஸோ இங்கே இருக்க கார்னர் இங்கே வரணும், இது இங்கே வரணும், ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஆப்போசிட். இது வந்து ஒரு கிராஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இது இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே ஸ்வாப் ஆகணும். ஸோ இந்த கேஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக பண்ணலாம், பட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபார்முலா, அதாவது இந்த ரைட் அண்ட் லெஃப்ட்லேருந்து இந்த கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ், அதை யூஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு அது 2 ஸ்டெப்பாக இருக்கும், பட் அதை நீங்கள் எலிமினேட் பண்ணணுன்னா இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த அல்காரிதம் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மிடில் லேயர் மட்டும் 1 2 2 தடவை மேலே, நெக்ஸ்ட் வந்து ஒரு U டேஷ், திருப்பி 1 2. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த U லேயரை 1 2, திருப்பி இப்போ இந்த மிடில் லேயரை 1 2. இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு U டேஷ், ஸோ இந்த கலர் மேட்சிங் வச்சுட்டு திருப்பி ஒரு M2. ஸோ இப்படி வந்து இந்த கேஸ் சால்வ் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து ஃபோர்த் கேஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருந்த கார்னர் இங்கே போகணும், ஸோ அட்ஜசன்ட்க்கு போகணும். இதே மாதிரி இங்கேருந்து இங்கே போகணும், ஸோ இந்த மாதிரி அட்ஜசன்ட்டில் ஸ்வாப் பண்ணணும். இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 2 அல்காரிதம் யூஸ் பண்ணலாம், பட் அது 2 ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இதில் ஒரு அல்காரிதமாக யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மிடில் லேயர், அப்புறம் ஒரு U டேஷ், அப்புறம் மிடில் லேயர் 2 தடவை, திருப்பி ஒரு U டேஷ், அகைன் 2 டைம், திருப்பி ஒரு U டேஷ். இந்த முறை ஒரு தடவை மிடில் லேயரை தூக்குங்க, அப்புறம் இந்த U 2 தடவை பண்ணுங்கள். ஸோ மிடில் திருப்பி 2 தடவை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது 4 அல்காரிதமும் இந்த எட்ஜஸை மட்டும் சால்வ் பண்ணுறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கார்னர்ஸையும் சால்வ் பண்ணோம். ஓகே, கார்னரில் எந்த மாதிரி கேஸ் வரலான்னா, ஸோ ஸ்வாப்பிங் த அட்ஜசன்ட் ஒன், இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதையோ இல்லை இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதோ. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 அல்காரிதம். உங்களுக்கு வந்து ஈஸியான அல்காரிதம்ஸ் மட்டும் இதை ரெஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்தராக ஃபுல் PLLலும் நம்மளோட லேட்டர் வர வீடியோஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த அட்ஜசன்ட்டில் இருக்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து JPEM. இதுதான் வந்து இருக்கிறதுல ஒரு ஈஸியான PLL சொல்லலாம். ஸோ இந்த எப்படி பண்ணணும்னா, இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இது ஒரு J மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இந்த இடம்லாம் சால்வாக இருக்கும், இங்கே மட்டும் இருக்கும். இது எப்படின்னா, இந்த
எட்ஜு வந்து இங்கே வரணும், இது இங்கே வரணும், இந்த கார்னர் வந்து இங்கே வரணும். ஸோ இப்படி நெக்ஸ்ட் இப்படி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுனால தான் இது பார்க்க ஜே ஷேப்பில் இருக்கிறதுனால இது ஜேபிஎம். ஓகே, இது எப்படி பண்ணணும்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் ஃபேஸ் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் ஃபேஸ் ஆர் திருப்பி ஒரு ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம். ஸோ லாஸ்ட்டாக வரும் யூ ப்ரைம். இந்த மாதிரி பண்ணோன்னா இதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டீபம் சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த கார்னர்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகணும், இந்த எட்ஜ் வந்து இங்கேருந்து ஆப்போசிட்டுக்கு போகணும். ஸோ இங்கேருந்து இங்கே, ஸோ இங்கேருந்து இங்கே, இதுதான் வந்து டீபம். ஓகே, இப்போ இந்த டீபம் எப்படி சால்வ் பண்ணலான்னா ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் ஃபேஸ் R2 U prime R prime திருப்பி ஒரு U prime R U R prime face prime. ஸோ இப்படி சால்வ் பண்ணலாம். டிபம் ஜேபம்ல வந்து அங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்ஜஸ் மட்டும் தான் இன்வால்வ் இருக்கும். அதுக்கு முன்னாடி அல்காரிதம்லாம் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜு 3 எட்ஜ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கேஸ் வருதோ அதை அனலைஸ் பண்ண தெரியணும். ஸோ இந்த வீடியோட எண்டில் எப்படி ஒவ்வொரு அல்காரிதம் அனலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக 7th அல்காரிதம் நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா ஒய்பம். இது எப்படின்னா இங்கேருந்து இங்கே, அதாவது அட்ஜசன்ட், அதாவது ஆப்போசிட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆப்போசிட்டில் கார்னர் மாற்றணும்னா நீங்கள் இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இது ஏன் ஒய்னா, ஸோ இது இங்கேருந்து இங்கே, இது இங்கேருந்து இங்கே, ஸோ இது வந்து ஒரு ஒய் ஷேப் மாதிரி இருக்கும். ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணலான்னா ஃபேஸ் ஆர் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் ஃபேஸ் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் ப்ரைம் ஃபேஸ் ஆர் ஃபேஸ் ப்ரைம். ஸோ அவ்வளோதான். அல்காரிதம் லென்த்தாக இருக்கும், பட் நீங்கள் வந்து இந்த அல்காரிதத்தை ப்ராக்கெட்ஸோட இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இதை லேர்ன் பண்ணலாம். ஓகே, 7 அல்காரிதம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 7ல் நீங்கள் வந்து காம்பினேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். ஏன்னா மொத்தம் 21 PLL இருக்குது. அதில் 1/3, அதாவது 7 PLL மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீதி கேசஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அட்வான்ஸ்டாக வீடியோஸ் இருக்கும், பட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஓகே இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே வந்து 2 எட்ஜு 2 கார்னர், ஐ மீன் எப்படி இருக்குன்னா ஒரு எஃப் மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது இந்த இதுவும் மாறணும். இங்கிட்டிருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எஃப் மாதிரி தெரியும். ஸோ இங்கேருந்து இங்கே. ஓகே, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ அட்ஜசண்ட்டாக ஒரு மூமெண்ட் இருக்கும். ஓகே, இப்போ அட்ஜசண்ட்டில் எந்த மூமெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டிபம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதுவும் மாறும், தென் இதுவும் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதுவும் ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி ப்ளூ க்ரீன் ஆப்போசிட்டில் இருக்குது, ஆரஞ்சு 2 அதோட பிளேஸில் இருக்குது. பட் நீங்கள் இந்த டிபம் யூஸ் பண்ணும்போது இது ஷிஃப்ட் ஆகும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டாக யூஸ் பண்ண வேண்டிய அல்காரிதம் எதாக இருக்குன்னா அந்த கிராஸ் மாதிரி வர்ற அந்த எட்ஜ் ஒன்லி ஃபார்முலா. ஸோ இவ்வளோ தான் ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது யூஸ் பண்ணல, நான் ஜேபம் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டும் ஸ்வாப் ஆகும். ஓகே, இப்போ இந்த 2 ஸ்வாப் ஆகிட்டு இது 2 ஸ்வாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்த்த 3 எட்ஜ் கார்னர் அந்த ஃபார்முலா வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த 7 அல்காரிதம் வச்சு நீங்கள் மொத்தமாக வந்து இந்த கியூப் செட்டை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் ஜேபம் போடுறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி அந்த 3 எட்ஜ் ஃபார்முலா வந்துச்சு, ரைட் சைட். அவ்வளோதான். நான் சொன்ன இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணுவோம், டிபம். ஸோ டிபம் போட்டோன்னே அந்த கிராஸ் ஷேப்பில் இருக்க எட்ஜு சேஞ்ச் பண்ணுற அந்த ஃபார்மேட் வந்துச்சு. ஓகே, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பம்.
ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹச்பம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ் வந்தோடனே நீங்கள் அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக எஃபெக்டிவாக ஒரு 7 அல்காரிதமை எப்படி நீங்கள் காம்பினேஷனாக யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 7 அல்காரிதம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்பவே ஈஸி. இதை நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. அண்ட் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.